ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ வந்துட்டு ஒரு 2-3 நாள் இங்கே இருக்கலாம் தான் வந்துட்டு பிளான் இருந்தது. பட் ட்ரெயினுக்கு வந்து அட்டனன்ஸ் லேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கம்பல்சரி நீ வந்தாகணும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொன்னதுனால நாங்கள் வந்து கிளம்பி போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ இருந்திருந்தால் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். அவனுக்கு மனசே வரல பிரேமுக்கு. ஏன்னா இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். நான் ரொம்ப நல்லா இருக்குது மார்னிங் வைபு, அந்த வயக்காட்டுக்குள்ளே போயிட்டு வேலை செய்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நினச்சேன் இந்த கால பசங்கள்லாம் செய்ய மாட்டாங்கன்னு பார்த்தா அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். அண்ட் மார்னிங்கில் இதெல்லாம் வரும்போது பார்த்து அவனுக்கு ரொம்ப ஆசை இதுக்குள்ளெல்லாம் இறங்கி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்னொரு நாள் வரும்போது கண்டிப்பாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம இப்போ போனால் தான் வந்துட்டு நைட்டுக்குள்ளே போய் சேர முடியும். ஏன்னா ஏர்லி மார்னிங் 6:30க்கு அவன் வந்து காலேஜ் கிளம்புவான். அண்ட் ஊருக்கு போகும்போதெல்லாம் இந்த விண்டேஜ் வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தட்டு ஓடு சொல்லுவாங்கள்ல, அந்த தட்டு ஓடு சுருகோடு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு வீடு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே திண்ணெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு வீடு, அந்த மழை தண்ணிலாம் உள்ளே வரும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு வீடு கட்டணும்னு ஆசை. ஸோ பார்க்கலாம். நம்ம ஃப்யூச்சரில் வந்துட்டு சிட்டிலலாம் வந்துட்டு நம்மளால் இருக்க முடியாது, கிராமத்தோடு போயிடலாம். இடம் இல்லைன்னா பரவாயில்ல, பட் நமக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து அங்கே வீடு கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவனும் சிவில் இன்ஜினியர் தானே, அதனால் அவன்கிட்ட காமிச்சேன் இந்த மாதிரி வந்து வீடெல்லாம் கட்டி கொடு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகிற வழியெல்லாம் வந்துட்டு கண்ணுக்கு அழகான குளிர்ச்சியான காட்சிகள் தாங்க. இந்த கிராமத்துக்குள்ளே போகும்போது ஒரு அழகான ஃபீல் கிடைக்கும். நாங்கள் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கல்யாணம் ஆன புதுசில் பைக்கில் இந்த வழியில் வருவோம். இப்போயாவது ரோடு இருக்குது, அப்போல்லாம் ரோடு கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ வந்தவாசி வந்தாச்சுங்க. வந்தவாசியில் இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ். இங்கே தான் என்னோட நாத்தனாருக்கு வந்து கல்யாணம் நடந்தது. ஸோ இது பக்கத்தில் வந்துட்டு சுட சுட போலி போண்டாலாம் போட்டிருந்தாங்களா, அதனால வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சிருக்கேன். இதை வேற வந்து கார்னரில் வேற வண்டி நிறுத்தியிருக்கான். பக்கத்தில் வண்டியெல்லாம் போகுது, பயமாக இருந்தது எனக்கு உள்ளே உட்காந்துட்டு இருக்கும் போது. ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. நாங்கள் திருப்பி வருவோம், 3 டேஸில் திருப்பி வருவோம். ஏன்னா வேர்க்கடலை எடுத்து முடித்தோடனே நாத்தனார் 2 பேரும் அங்கே இருக்காங்க, அவரும் அங்கே தான் இருக்காங்க, மாமனார் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவரை கூப்பிட நாங்கள் திருப்பி வரணும். ஏன் வந்து இன்றைக்கே நாங்கள் கிளம்புறோன்னா, ஆக்சுவலி இன்றைக்கி கிளம்பிடுவோம் எங்களுக்கு தெரியும். பட் கன்ஃபார்மாக டைலமாவோ தான் இருந்தது, வருவோமா வரமாட்டோமான்ட்டு. பட் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, அவனுக்கு வந்து நாளைக்கு மண்டே இல்லையா, கண்டிப்பாக காலேஜ் வந்தாகணும்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட கேட்டோடனே சொல்லிட்டாங்க, இல்லை நாளைக்கு லீவ் போடாத நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேங்க. போயிட்டு ரொம்ப நேரம் குனிஞ்சு அதை வந்து எடுத்தேன்னா கொஞ்சம் அடி வயிறு வலிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் வேண்டாம் நீ போம்மா போய் படுத்துரு, ரிஸ்க் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நான் வந்துட்டு படுத்துட்டேன், வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் படுக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். பாவம் அவங்க 2 பேர் தான் அவங்க 2 பேர் தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கள் நாத்தனார் 2 பேரும், இன்னொரு அக்கா இருக்காங்க அவங்க. பட் ஸோ ஸ்வீட்டுங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவள் பாட்டுக்கு போயிட்டா நம்மளா இருக்க விட்டு அது மாதிரி எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் என்னோடய உடம்பு கண்டிஷன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களே சொன்னாங்க, நீ ரொம்ப நேரம் உட்காந்துருக்க, ரொம்ப நேரம் வந்து இது வேர்க்கடலை எடுத்துகிட்டு நீ போய் படுமான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து கிளம்பி வந்துட்டு படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு நான் எதுக்கு சீக்கிரம் வர சொல்கிறேன்னா, இது டேர்னிங்லங்க, கொஞ்சம் கூட இடமே இல்லை. இந்த வந்தவாசி கோயில் பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கும், அது பக்கத்தில் தான் இந்த சன்னதி தெருவில் தான் வந்துட்டு ஒரு பேக்கரி இருக்குது. சுட சுட போட்டுட்டு இருந்தாங்க, நிறைய கூட்டம் இருந்ததா, அதனால வந்துட்டு போய் வாங்கிட்டு வர சொன்னேன். எனக்கு பயமாக இருக்குது, இந்த பஸ்ஸெல்லாம் பக்கத்தில் வரும்போது எனக்கு கொஞ்சம் பயம் வரும். ஆக்சுவலி இங்கே ஊரில் வந்து நம்ம வந்து டிரைவிங் கற்றுக்கலாம் தான் பார்த்தேன். அப்புறம் இவன் என்ன சொல்லிட்டான்னா, நான் பைபாஸில் போகும்போது கொடுக்குறேம்மா அப்படின்றான் அசால்ட்டா. அப்புறம் நான் சொல்லிட்டேன், இல்லை தெரியும், ஓரளவுக்கு தெரியும்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, கழனிக்குள்ளே அந்த மாதிரி ஓட்ட தெரியும். பட் ஃப்ளெட்ஜாக வந்து இந்த மாதிரி ரோட்லலாம் ஓட்ட தெரியாது. சரி எங்கேயாவது போய் ஓட்டலாம். என்னென்ன வாங்குனீங்க? ஸ்வீட் மாதிரி வாங்குனீங்களா? ஏன் தூக்கம் வரதில்லை உனக்கு, அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டே போகலாம். ஸோ அதை வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். தூக்கம் வருதுல்ல எல்லாருக்குமே தூக்கம் வருது. தூக்கம் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது நல்ல இடமா போட்டு தூங்கிட்டு போகலாம். வீட்டில் போய் தூங்க தான் போகிறோம், என்ன வேலை இருக்குது, சரியா? சரி அதனால எல்லாம் வாங்கியாச்சுங்க, சாப்பிட்ணும், அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு அப்படியே நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ ஊர்லேருந்து வந்தாச்சுங்க. பிரேம் காலேஜ் போயிட்டான். நான் வந்து மத்தியான நேரத்தில் இந்த பலாப்பழத்தை கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இது போன தடவை எடுத்துகிட்டு வந்த பலாப்பழம். ஸோ அது கட் பண்ணாமலே இருந்தது. வந்த உடனே பார்த்தா பாதி டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ பாதி என் மச்சினை வீட்டுக்கும் பாதி நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்னொரு பழம் வந்து எங்கள் வீட்டாளுங்களை பிரிச்சுக்க சொல்லியாச்சு. ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு இதை அப்படியே வச்சுருந்தா வீணாக போயிடுன்னு சொல்லிட்டு நானே வந்து யூடியூப் பார்த்து எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ டக்குன்னு வெட்டி எடுத்தாச்சுங்க. எந்த ஒரு வேலையும் வந்து பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும், பட் அது செய்யும் போது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணணுமோ அப்படிலாம் நினச்சேன். இந்த கையிலலாம் எண்ணெய் தடவுறதெல்லாம் பார்த்து ஐயோ இது பயங்கரமான வேலை அப்படின்னு நினச்சேன். பட் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 டேஸில் பாப்பாவும் வந்துடுவா இல்லையா. பாப்பாவுக்கு வந்து இந்த பலாக்கொட்டைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இது என்ன பண்ணுவான்னா வேக வச்சு எடுத்துகிட்டு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக வறுத்துட்டு லைட்டாக நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அவியலுக்கு வந்து இது போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் பாயசம் செய்யும் போது கூட வந்துட்டு நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இல்லைன்னா பேஸ்ட் மாதிரி அரைச்சி கூட நம்ம வந்து செய்யலாம். இன்னும் பலாப்பழம் இருக்குது ஊரில். ஆனால் வந்துட்டு நாங்கள் இப்போ வர சமயத்தில் வந்து ரொம்ப பழமாக இல்லை. ஸோ அடுத்த தடவை போகும்போது நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. அண்ட் எனக்கு நேற்று அந்த வேலையெல்லாம் செஞ்சது ஹெவியான கால் வலி. அப்படியே கால் எடுத்து தரையில் கூட வைக்க முடியல, அந்த அளவுக்கு வலி இருந்ததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போகணும். ஏன்னா எனக்கு ஏற்கனவே வந்து கால்வலி வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா வந்து அதிகமாக வந்து எனக்கு வந்து இருக்குது. அது வந்து என்னால் வந்துட்டு பேர் பண்ணிக்கவே முடியல. பட் நேற்று வந்து நாங்கள் வந்து அங்கே வேலை செய்யும் போது வந்து குனிஞ்சு எடுத்தோமா, அது ரொம்ப வலி எடுத்துருச்சு. என்னால் நிற்க கூட முடியல. பட் படுத்தே இருந்தால் வந்து ரொம்ப படுக்க வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா நம்ம ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. உடம்பு ரொம்ப வெயிட் போடுது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ வந்துட்டு அதனால கால் வலியும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ வீட்டுக்குள்ளே செப்பல் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ஆர்த்தோ செப்பல், உங்களுக்கு தெரியும், இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வந்து வீட்டுக்குள்ளே செப்பல் போடுற பழக்கம்லாம் நமக்கு கிடையாது. பட் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இந்த டைல்ஸில் நடக்கிறது அவ்வளோ கால் பாதிப்பு வருதுங்க நிறைய பேருக்கு. நம்ம சிமெண்ட் தரையில் நடக்கிறதுலாம் வந்துட்டு ஒன்றுமே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு இந்த டைல்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தரை தான். அதில் இந்த ரெட் கலரில் டிசைன் போட்டிருப்பாங்க அந்த பார்டர் மாதிரி, அதுதான். பட் அப்போல்லாம் எந்த பெயினும் இல்லை. இப்போ வந்து இந்த டைல்ஸில் நடக்கிறது அவ்வளோ பெயின் வரும்னு சொன்னாங்க. வந்து எந்த பெயினுமே கிடையாதுங்க. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டைல்ஸ்ல நடக்கிறது அவ்வளோ பேருக்கு வந்து இந்த டைல்ஸ்ல நடக்கிறது வந்து ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால வந்துட்டு இந்த செப்பல் போடுறது வந்து அவ்வளோ நல்லதான். ஸோ அதனால டாக்டர் எனக்கு வெளியே போகும்போதும் நீங்க ஆத்தோ செப்பல் தான் போடணும், வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணும்போது இந்த செப்பல் தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா சாஃப்ட் செப்பலா போடுங்க, நல்லா குஷனியா சாஃப்டா இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களோட பாதத்துக்கு வந்து நல்ல ஸ்மூத்தா இருக்கணும். அது ஸ்மூத் மீன்ஸ் நல்லா வந்து உங்களுக்கு நடக்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் பண்ணுற மாதிரி போடுங்க, ரொம்ப ஹார்டாக போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம ஆர்த்தோ செப்பல் யூஸ் பண்ணிட்டு இந்த விகேசி செப்பல்லாம் போடக்கூடாது. ஸோ அது கடையிலே சொல்லிட்டாரு அவர் வாங்கும்போது, நீங்கள் இந்த செப்பலே ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே போட்டாலுமே வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒருக்க மாற்றிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்ம செப்பல் நடக்க பள்ளமாகும், ஒரு பக்கம் சாயம் இல்லை. அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 மந்த்ஸ் போட்டுட்டு ரீப்ளேஸ் இல்லை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இதுதான் போட்டுட்ருக்கேன் இப்போதைக்கு. கால் வலிக்கு பார்ப்போம், செப்பல் போட்டு நடந்தால் கால் வலி கம்மியாக தான் பார்ப்போம். எனக்கு என்னென்னா அந்த ஒரு சைடு சாஞ்சு நிற்பேங்க, இந்த இப்படி நிற்பேன். ஒரு காலில் வந்து என்னோட உடம்பு வெயிட் பேலன்ஸ் பண்ணியும் ஒரு கால் வந்து இப்படி கிராஸாக வச்சு நிற்பேன். ஸோ என்ன மாதிரி என் பையனும் அப்படி தான் நிற்பான். ஸோ அதனால வந்து என்னோட ஃபுல் பாடி வெயிட் வந்து இந்த காலில் தான் இறங்குது. ஸோ அது கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணணும். எப்போனாலும் சரி, நான் ஒரு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, யார்கிட்ட பேசும்போதும் சரி, கிராஸாக தான் இப்படி தான். உங்களுக்கு தெரியுதா அந்த பொசிஷனு? ஸோ ஒரு கால் வந்து தாங்கிட்டு இன்னொரு கால் வந்து கொஞ்சம் கிராஸாக வைப்பேன். அந்த மாதிரி தான் நான் வைப்பேன். ஸோ எல்லா பாடி வெயிட்டும் இதில் தாங்கிறதுனால இடுப்பு வலி வருது, கால் வலி வருது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணாலும் நடந்தாலும் சரி, நடந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப வலி இருக்குது. என்ன சொன்னாங்கன்னா படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சுடு தண்ணி வந்து பக்கெட்டில் ஊற்றி காலை வந்து உள்ளே வச்சு வைங்க ஒரு 15 மினிட்ஸ் அப்படின்னாங்க. இப்போ அதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து அவ்வளோ கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ இந்த செப்பல் தான் வாங்கினேன். இதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த செப்பல் ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தான். 290 போட்டிருந்தது, 270 கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் உள்ளே ஒன்று யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் வெளியே ஒன்று யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் வாங்க போகிறேன். ஸோ எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் மட்டும் நல்லா அழகாக போட்டு, மற்ற நேரம் நான் வெளியில் எங்கேயாவது லோக்கலில் போகும்போதும் இந்த செப்பல் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கப்பு முக்கியம் அப்படின்ற மாதிரி கால் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இதை வாங்கியிருக்கேன். போனங்க குளூரில் படுத்துருந்தான், அப்படியே வந்து போத்தி விட்டுட்டேன். தூக்கத்தை பார்த்தீங்களா? அம்மா ட்ரெஸ்ஸில் படுக்கணுன்னா அவ்வளோ சுகம் அவனுக்கு. இல்லடி தங்கம், சமத்து தூங்கு.